ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சர்பத் கிட் சேனல். நான் கார்த்திகா முத்து. இன்னைக்கு பேச்சுலர் ஸ்டைலில் ஒரு சூப்பரான மீன் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இந்த மீன் வறுவல் சீக்கிரமாகவே பண்ணிடலாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க ஒரு சூப்பரான பேச்சுலர் ஸ்டைலில் மீன் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். பேச்சுலர் ஸ்டைலில் மீன் வறுவல் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 1/2 கிலோ வவ்வாய் மீன் நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி லைன் மாதிரி போட்டு வச்சுருக்கேங்க. ஸோ உங்களுக்கு எந்த மீன் கிடச்சிருக்கோ நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் இன்றைக்கி சக்தி ஃபிஷ் மசாலா தாங்க எடுத்திருக்கேன். ஸோ இது டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இந்த சக்தி மசாலாவில் நான் 2 ஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். இது கூடவே கொஞ்சம் காரமாக இருக்கும். அதனால் நான் 1 ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்திருக்கேன். இதில் 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது கூடவே ஒரு லெமனை நல்லா புழிஞ்சு வச்சுருக்கேங்க. ஸோ அதையும் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. இந்த ஃபிஷ் மசாலாவில் உப்பு எல்லாமே சேர்த்துருக்குங்க. ஸோ உங்களுக்கு பத்தலை அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலாலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் மிக்ஸ் பண்ணிவிட்டேன். மீன் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. இதையும் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் இந்த மீன் நல்லா ஒரு மேலே மொறுமொறுப்பான கோட்டிங் இருக்குங்க. ஸோ இப்போ மசாலா சூப்பராக ரெடி ஆகிட்டுங்க. இப்போ இந்த மசாலாவை மீனில் எல்லா சைடுமே அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நான் எல்லா மீனையுமே இந்த மசாலாவில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இந்த மீனை நல்லா க்ளோஸ் பண்ணி ஒரு 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாங்க. நான் இந்த மாதிரி அலுமினியம் ஷீட்டை நல்லா கவர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ 1 மணி நேரம் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ இந்த மசாலாலாம் மீனில் நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சுங்க. பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு தோசைக்கல்லை போட்டுக்கோங்க. அதில் தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றி எண்ணெய் நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மீனை ஒன்று ஒன்றா எடுத்து அந்த தோசைக்கல்லில் போட்டுக்கோங்க. நான் 2 மீனை போட்டு நல்லா பொரித்து எடுக்க போகிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு இடம் பத்தலை அப்படின்னா நீங்கள் ஒரு மீனாக கூட போட்டுக்கலாம். இதை நல்லா ஒரு சைடு குக் ஆனதுக்கப்புறம் அடுத்த பக்கமும் திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ 2 சைடுமே மீன் நல்லாவே வெந்திருக்குங்க. இப்போ ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான பேச்சுலர் ஸ்டைலில் மீன் வறுவல் செமையாக ரெடி ஆகிட்டிங்க. இப்போ வாங்க பிளேட்டிங் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ஒரு அட்டகாசமான பேச்சுலர் ஸ்டைலில் மீன் வறுவல் செமையாக ரெடி ஆகிட்டுங்க. இதோட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களுமே ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.